என்னங்க மணக்குது கறி குழம்பா? ஆமா நம்மளுக்கு வெடக்கோழி ஒண்ணு இருந்துச்சுல்ல, மொட்டு வைக்க கேவிட்டு இருந்துச்சா, அதை புடிச்சு பொசுக்கி குழம்பு வச்சுட்டேன். ஓ சரி, அப்ப இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிடலாம். எது வெட்டு வெட்டுறியா? ஏடி இன்னைக்கு ஏதோ உங்க ஃப்ரெண்டு கல்யாணம் இருக்குது போவான்னு இருந்தேன். நீங்க மட்டும் வாய் குழந்தைய கறி சோறு திம்பிங்க, நான் மட்டும் கல்யாணத்துல போய் சாம்பார் சோறு திங்கிறதா? ஏடி நீ தாண்டி சொல்லிட்டு இருந்த உசுறு குசுறான ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு கண்டிப்பா போயே ஆகணும்னு. அத்தை, உசுறு குசுரா பழக்கிற தோழியை விட நமக்காக உசுரியே கொடுக்குற கோழி தான் முக்கியம். இந்தாங்க இந்த தோசை. பசிக்கின்னு தோசை கேட்டா 10 நாள் கழிச்சு கொண்டாரு. ஏனுங்க இந்த அடிக்கிற வெயிலுக்கு விறவடுப்புல கொஞ்சம் சுட்டு பாருங்க தெரியும். இதுல கேஸ் அடுப்பு வாங்கி தரனாலும் வாங்கி தரது இல்ல. நேரமாச்சு மாதிரி சொல்றீங்க. திங்குறீங்களா இல்ல நாய் கொண்டே ஓட்டா? முட்டை கொண்டே கொடியிருக்கான் இருக்குது. ஒரு வேற பசிக்குது. என்னது ஏனுங்க கண்ணு தெரியலையா? தோசை என்ன சூனி மட்டும் உண்மையா இருக்குது தோசைங்கிறேன். ஏனுங்க தான் என் பிள்ளைக்கு சொல்ற மாதிரி கண்ணு வச்சு காது வச்சு மூக்கு வச்சு எல்லாம் சுட்டுட்டு வந்தா இப்படி பேசுறீங்க? ஏடி கண்ணு வச்ச மூக்கு வச்ச நீ ஒரு சட்னி ஒண்ணு வச்சியா? விஷம் தான் கலக்கி வச்சிருக்கோம். எது? அது இப்பதான் தேங்காய் வாங்கி முளைக்கு போட்டிருக்கணுங்க. அது மரமாயி தேங்காய் காய்ச்சக்கு அப்புறம் சட்னி அரைச்சு தரேன். அதுக்குள்ளே நான் முளக்கு போட்டுருவேன். யார் நீங்க? அட ஏங்கத்தான் நான் புழக்க போட்டு என்ற புள்ள புழக்க போட்டு என்ற புள்ளையோட பேச்சு புழக்க போடுற வரைக்கும் கூத்துக்கெல்லாம் இருப்பீங்க. அதுக்குள்ள காமெடி பண்ணிக்க. என்ன இந்த அடி அடிக்கிற? இந்த இருக்கிற 2 வலையும் பேத்து போட்டீங்கன்னா இந்த தோசையை எப்படி திங்கிறது? அட பல்லு போனா என்னங்க தோசை சுட்டுதியாரு? நான் சுடுற தோசை வாயில போட்டா ஐஸ்கிரீம் மட்டும் கரைஞ்சு போயிரும். என்ன காணாமே போயிரு. அன்னைக்கு அப்படிதான் குட்டி நாய்க்கு ஒரு தோசை விட்டு போட்டேன். அன்னைக்கு ஓடல் குட்டி நாய் இன்னும் இந்த பக்கமே காணும். அது ஒண்ணும் நான் சுட்டு தோசைனால இல்லைங்க. நீங்க வச்சேன்னு சொல்லி ஒரு குழம்பு கொடுத்தீங்களே, அதை ஊத்தி வச்சோன்னேதான் மோந்து பார்த்தோன்னே ஒரே ஓட்டமா ஓடி போயிருச்சு. அப்படிதான் உங்க வீட்டுக்காரரும் ஓடி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். என் வீட்டுக்காரரை பத்தி பேசுறீங்க, எனக்கு சரியான கோபம்.